வணக்கம். நான் வந்து தஞ்சை மாவட்டம் திட்டம தாலுக்கா சரமாபுரம் வில்லேஜ் வந்து இதேமாரி ரெடின்னு சொல்லார். நான் வந்து இன்ஜினில் சாவடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இன்ஜினில் சாவடி பண்ணும்போது டீசல் கன்ஸ்ட்ரக்ஷனாக எனக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அப்போ நான் வந்து தண்ணியும் டீசல் கன்ஸ்ட்ரக்ஷனாக தண்ணி எனக்கு பத்த மாட்டேங்குது டெலிவரி இன்ஜினை பொறுத்தளவுக்கு. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுவேன். அப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருந்தாங்க அந்த நம்பரை பார்த்துட்டு நான் செக் பண்ணேன். அவங்களோட வீடியோ செக் பண்ணும்போது பக்கத்துலலாம் எங்கெங்கெல்லாம் போட்டுருக்காங்கன்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டும் திரும்பி நான் போய் அவங்களும் போய் கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணும்போது அந்த தண்ணியோட போட்ஸ் எனக்கு இவ்வளோ ரூபா காஸ்ட் அதிகமாக இருக்குது இன்ஜினில், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து சாக்ரிஃபைஸ்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் வந்து என்ன இவ்வளோ போர் போடணும், அதுக்கு நீங்கள் இவ்வளோ ரூபா திரும்ப பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ரைட்டு சார், நான் வந்து 7.5 டெலிவரி போட்டு நான் போர் போடுறேன், நான் பண்ணிடுறேன், உங்களுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமா? நான் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பண்ணிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு அதோட மணல் ஊற்ற பார்த்து நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. அது பார்த்துட்டு சொன்னேன். அதுக்கு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சரி ரைட்டு ஓகே பண்ணியிருக்காங்க, நீங்கள் 8 போட்டால் போதும், 8 டெலிவரி போட்டாவது, பைப் போட்டால் சின்ன பைப் போட்டால் போதுமானது, உங்களுக்கு மோட்டார் நல்லா இருக்குது வந்து. அப்புறம் வந்து திரும்பி போய் செக் பண்ணேன். இப்போ எனக்கு ரொம்ப சாக்ரிஃபைஸாக இருக்குது. இப்போ ஆளுகளும் வந்து எனக்கு வந்து அவங்க நான் சொல்கிறத அவங்க சொல்கிற இப்போ வேலை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளால இன்னும் ஒரு 2 பேரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பர்லேயே தான் நான் நோட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ளவங்க பக்கத்தில் எங்கே எந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஏரியாவில் வேணாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணி நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதோட சாக்ரிஃபிகேஷன் அதோட மண்ணோட ஊற்ற சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க. என் பேர் பாலமுருகன். எல்லாம் இந்த நல்ல ரொம்ப ஒரு 3 ஏக்கர் சாவடி பண்ணுறேன். அந்த நெல் விவசாயம் பண்ணுறதுல எனக்கு சரியாக தண்ணி எனக்கு பத்தலைங்கிறதுனால தான் அதை கண்டிப்பாக பண்ணேன். ஆனால் நல்லா இருந்தது எனக்கு. இப்போ தண்ணி நல்லா போட்ஸ் நல்லா அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆளுகளும் நல்லா பர்ஃபெக்டாக வேலை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது சூழ்நிலையில் இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்க போகும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம கரண்ட் தட்டுப்பாடு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது கரண்ட்டு நம்ம இது பண்ணால் கூட நம்ம எப்போ வருதுங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நான் அப்ளை பண்ணால் கூட 3 லட்ச ரூபா அப்ளை பண்ணால் கூட 3 லட்சம் வருமா, திரும்பி 3 லட்சம் பணமாவது வருமாங்கிற மாரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து ஒரு ட்ரைவ் ஆகிட்டு இருக்கு. இதனால இது எனக்கு சாக்ரிஃபைஸாக இருந்தது. அதனால் நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா இருந்தது. ஆனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கேன். நான் இப்போ மற்றபடி இவங்களும் நல்லா வேலை செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. நானே கிட்ட இருந்து பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் பக்காவாக இருக்குது. இது யாராவது இப்போ நினச்சாங்கன்னா அவங்க செய்யலாம். இது யாராவது கரண்ட்டுக்காக கஷ்டப்படணும் அது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை பண்ணி பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு நாளில் வந்து நம்ம மோட்டரை பார்த்தாவே உங்களுக்கு அது தெரியும். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ரைட் ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாராவது இருந்தால் தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
Open on.